சென்னையில் ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது தாக்குதலுக்குள்ளான ராஜாராமன் சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தாக்குதலுக்கான காரணம் என்ன? விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சாலமன். இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம்? இவருடைய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்கள். ஆயுதப்படை பிரிவுல உதவி ஆய்வாளராக இருந்து வரக்கூடியவர் ராஜாராமன். வயது 54 இவர் நேற்று சென்னை எழும்பூர் பகுதியில அவர் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சரியாக சென்னை எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனை அருகே அவர் வந்தபோது அப்போது ஒரு கும்பல் திடீரென இவர் மீது தாக்குதல் நடத்தியதாக ஒரு சம்பவமானது அங்கே அரங்கேறி இருக்கிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில உதவி ஆய்வாளர் தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்துல ஸ்னூக்கர் விளையாடி விட்டு அதன் பின்னர் வெளியே வரும்போது தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக தகவல் அறிந்த எழும்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நபர் தற்போது அபாய கட்டத்துல இருப்பதால அவரிடம் விசாரணை நடத்த முடியாத நிலைமை போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக இவர்கள் இருவரும் இடையே சண்டை ஏற்பட்டது, எதற்காக இந்த கும்பல் தாக்குதல் நடத்தினர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக சிசிடிவி காட்சிகளை 2க்கும் மேற்பட்ட நபர்கள் இவருடன் மோதலில் ஈடுபடுவது போன்று எழும்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதால இது தொடர்பாக அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணையில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.